ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூகுள் வியோவை யூஸ் பண்ணி தமிழ்லையே டைப் பண்ணி ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். ஒரு சாம்பிளுக்கு 4 to 5 வீடியோஸை ப்ளே பண்ணியும் பார்த்தோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் தமிழ்லையே டைப் பண்ணி ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கும்பொழுது ப்ராம்ப்டை யூஸ் பண்ணணும், ப்ராம்ப்டை அங்கே போய் காப்பி பண்ணு, சாட் ஜிபிடியில் போய் ப்ராம்ப்டை எடு, அப்படி எடுத்தால் மட்டும்தான் வீடியோ மேக் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம தமிழ்லயே டைப் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம். அதனால அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய போட்டோவை மட்டுமே அட்டாச் பண்ணி ஒரு வீடியோவா எப்படி மேக் பண்றது, நம்மளையே ஒரு வீடியோவா எப்படி மேக் பண்றது, அதுவும் தமிழ்லயே ப்ராம்ப்டை டைப் பண்ணி எப்படி வீடியோவா உருவாக்குறது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் ஜெமினியை ஓபன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள வீடியோவை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அதுக்குள்ள கேலரியை கிளிக் பண்ணி எந்த போட்டோவை வீடியோவா உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது எந்த பர்சனை நீங்க வீடியோவா மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த நபர் எந்த மாதிரியான வீடியோவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு டைரக்டராக நீங்கள் ஒரு டயலாக்கையோ இல்லை ஒரு ஸ்டோரியோ தமிழில் டைப் பண்ணுங்கள். நான் அது தமிழில் தான் இதில் டைப் பண்ண போகிறேன். நான் நிறைய அடித்தம் திருத்தல்லாம் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். அதனால நான் என்ன கருத்தை நான் டைப் பண்ண வரேன் அப்படிங்கிறத மட்டும் இப்போ சொல்லிடுறேன். இப்போ டைப் பண்ணி முடிச்சு நான் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன டைப் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் நீங்கள் பார்த்து படிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக உங்களை விளங்கிடும். இப்போ நீங்கள் அடிச்சல் திருத்தல்லாம் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணுங்கள். இதை சென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ எல்லாத்தையுமே காமிக்கிறேன். என்ன நான் டைப் பண்ண போகிறேன்னா, அந்த ஒரு நபர், அதாவது இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய பையன் வந்து ஒரு 2 வீலர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட சொல்றான், என்னன்னா என்னை பத்தி நான் சொல்லணும்னா என்கிட்ட நிறைய திறமைகள் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒரு காமெடியா சொல்றான். அந்த பொண்ணு கேக்குது, என்ன திறமைன்னு கேக்குது. அதுக்கு எல்லாமே மறைஞ்சு இருக்கிறதுனால அது என்ன திறமைன்னு எனக்கு தெரியல அப்படிங்கறது சொல்றான். ஸோ சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். ஸோ இந்த போட்டோவில் இருக்கிற பர்சன் 2 வீலர்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும், ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நிக்கணும். ஸோ அந்த பொண்ணு கிட்ட இவன் சொல்ற மாதிரி இருக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. நான் டைப் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்து படிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லாமே ஒரு அடித்தல் திருத்தல்லாம் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக என்ன டைப் பண்ணிக்கங்கன்னு நானே ஒரு தடவை படித்து காமிக்கிறேன், கேட்டுங்க. இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருக்கும் பையனின் பெயர் வந்து அஸ்வின். இவன் லைட்டாக சிரித்தபடி கேமராவை பார்த்து சொல்கிறான். அப்போ அந்த கேமராவை பார்த்து சொல்லும் பொழுது அந்த கேமரா வந்து அவனோட முகம் வரைக்கும் க்ளோஸ்அப்பில் வர வேண்டும் அப்படிங்கிறத தமிழில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது கீழே என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் வர இந்த பையன் வந்து கீழே இருக்கக்கூடிய தமிழ் வசனங்களை தான் பேசணும், அது இல்லாமல் வேறு எந்த வசனங்களும் பேசக்கூடாது அப்படிங்கிறத கீழே இருக்கிற ஒரு தமிழ் ப்ராம்ப்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? உதடு அசைவுகள் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அது என்ன டயலாக்குங்கிறத சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த கோட்ஸை ஓப்பன் பண்ணி என் பெயர் அஸ்வின் கமா போட்டு என்னை பற்றி சொல்லணும்னா எனக்குள்ளே நிறைய திறமை மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கோட்ஸ்குள்ளே சொல்லியிருக்கேன், டபுள் கோட்ஸ்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அது கீழே வந்து அந்த குரல் வந்து எனக்கு இயல்பான தமிழில் இருக்கணும், அவருடைய உதட அசைவுக்கு அது கரெக்டாக பொருந்தணும் அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது அந்த பொண்ணு கேட்கணும் இல்லையா, என்ன திறமைன்னு கேட்கணும் இல்லையா, அதனால் scene 2ன்னு போட்டு எதிரே உள்ள அந்த பெண் வந்து அஸ்வினை பார்த்து கேட்கிறாள் என்ன திறமை
ஓகேங்களா. அடுத்த சீன் அவ்வளோதான், அந்த பொண்ணோட கேரக்டர் முடிஞ்சுது. 3வது சேம் அந்த வண்டியில் அமர்ந்திருக்கிற அந்த அஸ்வின் வந்து சிரிப்பை அடக்கிட்டு கேமராவை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து கேமரா அவன் முகம் வந்து க்ளோஸ்அப்பில் வரணும். வீடியோவில் வந்து அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன அதே டயலாக் தான், அந்த கதாபாத்திரம் அந்த கீழே இருக்கிற தமிழ் வசனங்களை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிவிட்டு உதடு அசைவுகள் எல்லாமே கரெக்டாக வரணும்னு சொல்கிறேன். அதுக்கு கீழே என்ன டயலாக் கொடுத்துருக்குன்னா, அது எல்லாமே மறைஞ்சு இருக்கிறதுனால சரியாக தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கு கீழே சேம் இப்போ ஃபஸ்ட்டு டயலாக் என்ன சொல்லியிருந்தோம் அதே தான் இதுலேயும் சொல்லிக்கிறேன். குரல் இயல்பான தமிழில் இருக்க வேண்டும், அவரது உதடு அசைவுக்கு சரியாக பொருந்த வேண்டும். இந்த டயலாக் சொல்லிட்டு சிரித்தபடியே வண்டியை ஆன் செய்கிறான். இவ்வளோதான் நான் டைப் பண்ணிக்கிறது. அப்போ வந்து அந்த கேமரா வந்து அவனை க்ளோஸ்அப்பில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிக்கிறேன். உடனே இந்த வீடியோவை நான் உருவாக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் வருது. ஓகே, இந்த வீடியோ மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோவுக்கு உள்ள ரைட் சைடு டாப்பில் டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனது கேலரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். சரி, கேலரியில் போய் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கேலரியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்திருக்கு பாருங்கள். அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுறேன். பேர் அஸ்வின். என்னை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் எனக்குள் பல மறைந்திருக்கும் திறமைகள் உள்ளன. என்ன திறமை? அவையெல்லாம் மறைந்திருப்பதால் தெளிவாக தெரியவில்லை. பேர் அஸ்வின். என்னை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் எனக்குள் பல மறைந்திருக்கும் திறமைகள் உள்ளன. என்ன திறமை? அவையெல்லாம் மறைந்திருப்பதால் தெளிவாக தெரியவில்லை. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. பட் என்னென்னா, இது ஒரு காமெடியாக சொல்ல போகிற விஷயத்தை ரொம்ப சீரியஸாக படித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம இன்னும் தமிழில் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக நம்ம டைப் பண்ண வேண்டியது வரும். அதாவது அந்த எமோஷனில் இன்னும் அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் இது மாதிரி எமோஷன்லையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபிலிமில் மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்கன்னா வசனம் மட்டும் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த காலத்தில் இந்த மாதிரி 1940ஆம் வருஷம் ஸோ இந்த இடத்துல இது நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறப்போ அவன் போய் அவங்ககிட்ட அடித்தா அப்படிங்கிறப்போ பேக்ரவுண்டில் வந்து அந்த சீன் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வசனம் மட்டும் வரும் இல்லையா. அது மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய ஒரு சீனை எடுத்து அதை அப்படியே நம்ம படிக்கிற மாதிரியும் அதை வந்து ஈஸியாக வந்து பேக்ரவுண்டில் எப்படி ரன் பண்ண வைக்கிறது, தமிழ்லையே டைப் பண்ணி தமிழில் அந்த ஹிஸ்ட்ரியை டைப் பண்ணுறதை அப்படியே மேல் ஆர் ஃபீமேல் யாரோ ஒருத்தர் சொல்லணும், எனக்கு அந்த சீன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகணும். இது எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.